தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி ஒரு கேக் தான் நம்ம பண்ண போகிறோம், மார்பிள் கேக்கு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அரை கப்பு சுகர் நம்ம போட்டுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில். அரை கப்பு புளி இல்லாத தயிர், 1/4 கப்பு ரீஃபைண்ட் ஆயில். இப்போ இது 3 சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டோம். இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இதை அரைச்சி ஒரு பவுலில் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம ஒரு ஜெலிக்கிற ஒரு இது வச்சுட்டு நம்ம 1 கப்பு மைதா மாவு போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இதை நம்ம நல்லா ஜலிச்சுக்கலாம். இப்போது இதை நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் பால் பவுடர் நான் போடுறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம பால் பவுடர் கேக்கில் கலந்தால் ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் பால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் நல்லா கொஞ்சம் நம்ம ஒன் சைடாக இப்போ கலக்கிக்கலாம். இப்போ இது நல்லா கலக்கிட்டேன். இது நம்ம 2 பவுலுக்கு பாதியாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆஃபாக 1 ஸ்பூன் காப்பி பொடி. இது சன்ரைஸ் நெஸ்லே. இது நம்ம இன்ஸ்டன்ட் காப்பி தான். இதை நம்ம போட்டுட்டு 1 ஸ்பூன் பால் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது 2 பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரே ஈக்குவலாக ஒரே ஈவனாக ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த கலர் காப்பி தூள் கலக்கி வச்சதை நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு நம்ம கொண்டு வரணும். இதுதான் இதோட பக்குவம். இது நம்ம ஆயில் அப்ளை பண்ணி ஒரு கேக் டின் வச்சுருக்கோம். இப்போ இந்த கேக் டின்னில் இதிலிருந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் ஒயிட் மிக்ஸ் ஊற்றிட்டேன். இப்போ 2 ஸ்பூன் காஃபி மிக்ஸ் ஊற்றிக்கலாம். இப்போது 2 ஸ்பூனாக நம்ம எல்லாமே இதில் ஊற்றிட்டோம். இப்போ நம்ம ஒரு டிசைன் கொடுக்கலாம். நான் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பாத்திரம் நான் ஸ்லோவில் வச்சிடுறேன். ஸ்பீடில் வச்சுருந்தேன், இப்போ ஸ்லோவில் வச்சிடுறேன். இனி நம்ம ஒரு 30 நிமிஷம் நம்ம இதில் வச்சிடலாம். நம்மளோட கேக் ரெடி ஆகட்டும். இப்போ நான் ஸ்லோவில் வச்சுட்டேன். இப்போ நம்ம 30 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட கேக்கு நல்லா வெந்துருச்சு. 30 நிமிஷம் போட்டாச்சு, நல்லா வெந்துருச்சு. நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டான கேக், நல்ல சாஃப்டான கேக், நல்ல டிசைன் இருக்கிற கேக், நல்ல சாஃப்ட், சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள்.